வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்கள் அனைவரும் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் காட் ஆஃப் 2018 பாஸ் ஃபைட் சீரிஸ் பகுதி 13. இதில் நம்ம யார் கூட சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா காண்டூல் தி வால்கெரி. இந்த அக்கா ரொம்ப மோசமான அக்கா நினைக்கிறேன். இந்த அக்கா கிட்ட வரதுக்கே 5 அடி நான் 10 சேலஞ்சஸ் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அவ்வளோ சேலஞ்சஸ் சண்டை ஓட்டுறதுனால அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக கூடியிருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இந்த அக்கா முடிஞ்ச அளவுக்கு முதல் ட்ரைலே முடிக்க பார்ப்போம். வாங்க அக்காவை போய் போட்டு தள்ளுவோம். என்னங்க அந்த அக்கா இப்படி போடுது? என்ன எந்த அடி அடிச்சு விட்டுருக்கான்? செத்தடி நீ வாடி, நீ வந்து ட்ரெயினை முடிக்கிறேன்டி. ஏய் இங்கே பாங்க ஸ்பாட்டன்ஸ், இது போனதான் அட்ரேஸ் ஒரு ருணிக்கு நினைக்கிறேன், காண்டாமதான் நினைக்கிறேன். எங்கோ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ என்ன காண்டாமரத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஏய் இவன் மாட்டேன். ஏய் செத்தடி, ஒரே ட்ரெயினை முடிக்கிறேன். அம்மா காண்டு போய்த்துறான். ரிசர்வேஷன் ஸ்டோன் இருக்குது அந்த இடத்துல தாங்க பிடிக்கிறா நம்ம. ரைட் முடிச்சுட்டா என்னங்க பண்ணுறது? என்ன பண்ணாலும் இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த உருடுற இடத்த தான் விட்டுறேன். எப்போதாலும் அவளை செத்துக்கிட்டு இருக்கேன். ரைட் 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 ஐயோ ரைட் அடி அடி ரோனிக்கு போ. வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. ஒருத்தர் மிஸ் ஆகிட்டே இருக்கு. அட்ரேஸ் ஆடுறான். ஓகே எஸ்ஸு கரெக்டாச்சு. நீ அக்கா மேலே பிடிச்சி இப்போ டபுள் ஜம்பா மிஸ் ஆகிட்டான். இப்போ ரைட்டில் ரைட்டு அவ்வளோதான். யூனிட்டு பூரா மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடிக்கிட்டு மேலே போயிட்டாலே. நான் கரெக்டாக ருணிக்க போட்டேனே, வேஸ்ட் பண்ணிட்டாலே ருணிக்கு அப்போ அவ்வளோதான். ஹெல்த் பிள்ளைங்களாம் போட மாட்டான். அவ்வளோதான் ருணிக்கு போடவே பயமாக இருக்குது. ருணிக்கு போட வேஸ்ட்டாக போகுதுன்றத விட அவன் ஹெவி அட்டாக் பூச்சி 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 பார்த்தாங்க. அடிச்சு சாப்பிட்டா தான் சொன்னேன். போனே பயமா தப்பிச்சுப்பா. ஹெல்த் எடுத்துக்குவோம். ஐயோ ஹெல்த் வேறு கம்மியாக புதுச்சிட்டா. ஐயோ முடிச்சுட்டாரு. ஹெல்த்து கம்மியாகும் போது தான் கரெக்டாக ஹெவி அட்டாக் போடும். இன்னும் ஒரு ஐடியா வந்துருச்சு. இங்கே வரேன், முதல் ரிவைவ் பண்ணிக்கிறேன். ருணிக்கு பூரா ஏன் அவன் எஸ்ஸாதுறானா, எல்லாமே ரொம்ப என்ன சொல்ல இழுத்து போகிறதா ஒரே கட்சுன்னு முடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஹெல்த் டச் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே வரேன். ஆமாம், ஹெல்த் டச் உருப்படி இல்லை. டப்புன்னு போட்டோன்னு முடிக்கணும். நம்ம இந்த டேப் பண்ணுறது செய்கிற மாதிரி இருந்தாலே அக்கா நம்மளை முடிச்சு விடுது. டைம் எடுக்க நான் ருணிக்க போடுறேன். அவன் எஸ்ஐ என் மேலே ஹெவி அட்டாக் போட்டுட்ருக்கா. இன்னொன்று என்ன, அது இங்கே ஹெவி அட்டாக் அது நல்லா இருக்குது. வேஸ்ட்டு இது வாய்ப்பே இல்லை. இதை போட்டால் அக்கா தப்பிச்சு நம்ம வாயிலே குத்தோம். இதுவும் வாய்ப்பே இல்லை. கீழே குத்திட்டு இருக்கும்போது நம்மளை குத்திடுவா. வாய்ப்பே இல்லை. அக்கா அங்கே நிற்காது. இதை வைக்கலாம். ஒரே அட்டாக்கில் முடிக்கணும். இன்னைக்கு இல்லை வேஸ்ட் ஆகுது. இப்போ வா ருணிக்கப்புறம் மாற்றிட்டே வா. வா எஸ்ஸு எஸ்ஸு இப்போ போடுற மாதிரி
முடிச்சிட்டான். நம்ம அடுத்து டபுள் டபுள் ரோல் பண்ணி முடிச்சுட்டேன். போனாங்க பயமா இப்போ டபுள் ரோல் இந்த வேலை எடுத்துருக்கு. இந்த ஹெல்ப் வந்து ரோடு அடுத்த ஒரு ரோடு இப்போ போடு அட்ரேஸ் பவர் எதுக்கு நல்லா யூஸ் பண்ணிடணும். ஏன்னா அக்கா அந்த நம்ம போகிற யூனிக் வந்து எக்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல. அதனால மிஸ் எப்படியோ அந்த எக்ஸில் வச்சுருந்தாலும் மூளை கையை வச்சுருக்கேன். சத்தியம் நினைக்கிறேன். அவ்வளோதான். எந்த பாருங்க ஹெல்த் இல்லை அப்பா எடுத்துட்டேன். ஓகே அந்த திருப்பி அதே அளவு கொண்டு வந்தாலே எங்கே போனால் அது ரைட்டில் போகணுமோ இல்லை ட்ரெஸ்ஸு இன்னும் போடவே பயமாக வர வர அவ்வளோ அட்ரேஸை வச்சு அவள் ஹெவியாக இது தடுக்க முடியாது. அடுத்து டபுள் அப்பா இந்த மாதிரி அட்டாக்னாலே தப்பிச்சிட்டான். ஐயோ ஆக்ஸுக்கு மாற்றினேன். ஏங்க ஆக்ஸுக்கு ஹெவி அட்டாக்கு ரைட் அட்டாக்க மாற்றினேன். பிளேட்ஸுக்கு மாற்ற விரும்பலை. மாற்ற மறந்துட்டேன். சை இந்த தடவை ஆரம்பித்தோடனே பிளேடுக்கு போய் அட்டாக் அப்புறம் வேகமாக முடிக்காம ஆக்ஸ் மாதிரியே போடணும். இங்கே இந்த இருக்குது இல்லை போடா இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்குது. ரைட் அட்டாக் தான் மாற்றணும். ரைட் அட்டாக் போட்டுட்ருக்கோம். அவள் எஸ் ஆகி நம்ம மேலே வாயிலே அடிக்கிறான். வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் போட்டு அன்றைக்கி அவள் எஸ் ஆயிடுவா. நம்ம ஏரில் இருக்கும்போது அவள் மிஸ் ஆயிடுவா. இது நடக்கவே நடக்காது. அடுத்து வாய்ப்பில்லை. லேட் ஆகுது. அக்கா முடிச்சு நம்மளை இது ஒரு அட்டாக் போட்டோமே தெரியல. இதெல்லாம் வேஸ்ட்டு. அதை பார்க்க விரும்பல நான். டைம் ஸ்லோவாக ஆகுது. அக்கா ஒரே அடி முடிச்சிடலாம். ஓகே அதாவது நம்ம ருனிக்கெலாம் முதல்ல லேண்ட் ஆகணுங்க. லேண்டே ஆக மாட்டேங்குது. அவட்ட லேண்ட் ஆகலைன்றதை விட நம்ம வேறு மீதி வாங்குறோம். வேறு வாய்ப்பே இல்லை. அக்கா எஸ் ஆயிரும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த அக்காவை எய்மே வைக்க முடியாது. இது முதல் அட்டாக்கில் ஸ்டன் ஆவா, ரெண்டாவது அட்டாக்கில் பேர்ன் ஆயிடுவா. ரைட்டு இருக்கட்டும். ஓகே இதான் லாஸ்ட் ட்ரை. முடிக்கிறோம் அந்த ட்ரையில். அக்காவை முடிச்சுட்டு அடுத்தது போகிற வாட்டி பார்த்துக்கலாம். இதான் லாஸ்ட் ட்ரை. வாங்க பிடிப்போம். இந்த ட்ரையில் கண்டிப்பாக முடிக்கிறோம். ஐயோ லாஸ்ட் இந்த மாதிரி அப்படி இந்த மாதிரி கச்சுன்னு ஒரே இதாக முடிச்சாதான் அக்காவை டக்குன்னு அடி. ஓகே ரைட்டில் போனோம். இதோ எங்கோ லெஃப்ட்டில் போயிடுறேன். ரைட் இதுக்கு தான் எப்போவுமே ரைட்டில் போனோம். வல்கரி பூரா அந்த விங் தான் அடிவாங்க. அசாம் கிட்ட போய் ஹெவி அட்டாக் போட்டுக்கலாமோ எதுக்கு ஒரு மிஸ் டபுள் டம்பு ஒன்று அப்படி போகணும். இப்போ ரூமிக்க இந்த மாதிரி அக்கா நகர முடியாமல் கூட ரூமிக்க போடணுங்க. அப்போ தான் சிக்குவா. அதுவும் போடணும். ரைட்டில் இதுக்கு தான் ரைட் நடந்தாலே போதும். அடுத்த சிக்கும் போது அடுத்த ஒரு ரூமிக்க போட்டுருவோம். இப்போ சிக்கன் நினைக்கிறேன். அக்கா ஒரு ரூமிக்க போட்டுருவோம். எஸ் போடு. அக்கா பேர்ன் ஆகுதா? இன்னும் ஆகலை. ஓரளவுக்கு ஆகிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் பாஸ் ஃபைல காம்போ ட்ரை பண்ணவே கூடாது. மறந்துடாது. போச்சு வாங்க அக்கா மேல அடிச்சிட்டோம். அது பண்ணிட்டான். பரவாயில்ல பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டான். பாதி ஹெல்த் குறைச்சிட்டான். எங்கே இருக்கா? ஓகே சிங்கிள் மிஸ்ஸு டபுள் மிஸ்ஸு. ஓகே இப்போ போல் சொன்ன மாதிரியே முதல் அடியில் அவள் ஸ்டன் ஆகிறால ரெண்டாவது அடி விழுந்துருக்கா. அவளுக்கு மிஸ்ஸு அதுக்கு ரூமிக்கு அவ்வளோதான். அக்கா சிக்கிச்சு. அவ்வளோதான் முடிச்செல்லாம் நினைக்கிறேன். ஓ மிஸ் ஆகிட்டான். அவள் ஹிட் ஆக்குவான். அவ்வளோதான். அவன் ஏரில் ஆகும்போது அட்டாச் முடிச்சு ஒரு டபுள் ஓகே ஹெவி அட்டாக்.
வச்சுட்டு ரைட்டில் போய்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், அசால்ட்டாக மிஸ் பண்ணிடலாம். வல்கரியோட ஹெவி அட்டாக் பூரா நம்ம ரைட்டில் நடந்ததாக தான் மிஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே போயிடுச்சாக்கா ஒன்று நம்ம ஐயோ மிஸ் பண்ணிட்டு போச்சு. பேசிக்கிட்டே வரேன்னா ஓட்ட விட்டுருவேன். அவ்வளோதான், இந்த வேலை ஸ்டண்ட் என்ன போட்டேன். அவ்வளோதான், அவ்வளோதான் அக்கா முடிச்சிடலாம். மிஸ்ஸு அடுத்து ஐயோ உள்ள மாட்டேங்குது. உள்ளு பட்டன் ஒர்க் பண்ணாங்க. மிஸ்ஸு 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 ஹெவி அட்டாக். ஏங்க ரேஞ்சை யூஸ் பண்ணலாம், ரேஞ்சை யூஸ் பண்ணி விட்ருவோம். வாங்க ரேஞ்ச் யூஸ் பண்ண மறந்துட்டே வாங்க. முடிஞ்சுங்க அக்கா. எந்த என்ன விழுகுறா? ரேஞ்சை முடிச்சுன்னா விழுகுறா. அவ்வளோதான் முடியல. அவ்வளோதான் சாவு. யாருக்கிட்ட எத்தனை ட்ரை போச்சு சாவடி யாருக்கிட்ட? நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆளு. அம்மாக்கிட்டே வா உட்காமக்கா. எப்படி எப்பா ரொம்ப மோசமான அக்காவா இருக்குங்க. முடியலைங்க இவ கிட்ட வர்றதுக்கே நம்ம அந்த பாடு பட வேண்டியதாக இருந்துச்சு. 10 சேலஞ்சுங்க கொண்டுட்டா. ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஓகே, இனி ஃபைனல் பாஸ் ஃபைட்டு பால்டர் ஃபைட்டும் அப்புறம் குவீனு மட்டும்தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க. பால்டர் தான் மேக்ஸிமம் போடுவேன், அதுக்கப்புறம் தான் குவீனுக்கு போவேன். குவீனை மேக்ஸிமம் என்ன அவள் நம்மளை என்ன காட்டு காட்ட போகிறான்னு தெரில. அவளோட சோல்ஜர்ஸ் எந்த காட்டு காட்டுறாங்க, அவள் என்ன காட்டு காட்ட போகிறாலும் தெரில. ஓகே ஸ்பார்டன்ஸ், ஒரு வழியாக வாழ்க்கையை முடிச்சிட்டோம். இப்போ தான் கடைசி சேலஞ்சே போடுறதில்ல. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் வீடியோ போட முடியல. வீட்டில் ஒரு சில அடிகள் விதிகள், அதனால் போட முடியல. இனிமேல் உங்களுக்கு வாரம் கரெக்டாக பாஸ் ஃபைட்டை பூரா போட்டுறேன். காட் ஆஃப் வார் 2008 முடிய போகுது. இன்னும் 2 வீடியோவில் முடிஞ்சுன்னா அடுத்து நான் ரக்னராக் வாங்க போகிறேன். வாங்குறேன்னா பர்சகர்ஸ் ஃபைட் போடலாம்னு இருக்கேன் ஸ்பார்டன்ஸ். இனிமேல் உங்களுக்கு வாரம் கரெக்டாக வீடியோ வந்துடும் ஸ்பார்டன்ஸ். இதோட டிலே ஆகிடுச்சு. இனிமேல் கரெக்டாக வந்துடும் வாரம். நீங்கள் அடுத்து மீதும் அதிகமான வீடியோஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே ஸ்பார்டன்ஸ், அடுத்த வீடியோ பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான் வரேன். பாய்.